சோழர் கால அரண்மனைக்குள்ள நாம எல்லாரும் போயிருக்கோம். அதாவது புத்தகங்கள் வழியா. ஆனா அந்த பிரம்மாண்டமான மண்டபங்களோட இருண்ட மூலைகள்ல ஒரு நிழல் உருவம் நடமாடினா இப்படி இருக்கும். ம், அதுவும் அந்த நிழல் பேரரசி செம்பியன் மாதேவியோட ரகசிய காதலனோடதுன்னு ஒரு வதந்தி கிளம்புனா. அது வெறும் காதல் கதையா நிக்காது. ஒரு பேரரசியே ஆட்டி பாக்குற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கும். கரெக்ட். இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த மூல ஆதாரங்கள் செம்பியன் மாதேவியின் நிழல் காதலன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று திகில் நாவல மையமா வச்சிருக்கு. சரித்திர உண்மைகளையும் சிலிர்க்க வைக்கிற கற்பனையையும் இது எப்படி ஒன்னா கோர்க்குதுன்னு ஆழமா அலச போறோம். இதுல இருக்கிற மையக்கருவே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு சக்தி வாய்ந்த அரசியோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு மர்மம். அது எப்படி ஒரு பேரரசோட அரசியல் ஸ்திரத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குதுங்கிறது தான் விஷயம். இந்த நாவல் நம்மள மதுராந்தகன்ல ஆரம்பிச்சு உத்தம சோழன் ஆட்சி காலம் வரைக்குமான ஒரு பதட்டமான காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. சரி, முதல்ல இந்த கதையோட அச்சாணியான செம்பியன் மாதேவிய பத்தியே பேசுவோம். அவங்க யாருங்கிறத நம்ம ஓரளவு புரிஞ்சுகிட்டோம். ஆனா இந்த நாவல் அவங்கள எப்படி சித்தரிக்குது? மூலங்களின்படி அவங்க சோழர் குடும்பத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த அரசிகள்ல ஒருத்தர். குறிப்பா கோயில் கட்டிடக்கலையில அவங்க பங்களிப்பு மகத்தானது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன திருப்பம் வருது. என்னது? அவங்களோட புகழ்பெற்ற புதுவாழ்வுக்கு பின்னாடி ஒரு தனிப்பட்ட மர்மம் இருந்ததா வரலாற்று ஆவணங்கள் சொல்ற மாதிரி இந்த நாவல் காட்டுது. அதுதான் அந்த நிழல் காதலன் ரகசியம். நாவலோட அத்தியாய தலைப்புகள்லயே செம்பியன் மாதேவியின் தனிமை தோற்றம்னு ஒண்ணு வருது. இது அவங்க அதிகாரத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு தனிப்பட்ட வெறுமைய சுட்டிக்காட்ட முயற்சி செய்தா? நிச்சயமா. அதுதான் ஒரு புனைகதைக்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான ஆழத்தை கொடுக்குது. அதிகாரம், புகழ் எல்லாத்துக்கும் அப்பால ஒரு மனுஷிய அவங்க எப்படி உணர்ந்திருப்பாங்க, அந்த ஒரு தனிப்பட்ட கதையை கட்டமைக்க அந்த தலைப்பு உதவுது. ஆமா. அதோட செம்பியன் மாதேவியின் மறைந்த பாரம்பரியம்னு கடைசி அத்தியாய தலைப்பு இருக்கு. இது இந்த ரகசியம் அவங்களோட மரபுக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கலான்னு குறிக்குது. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. இந்த நிழல் காதலன் ரகசியம் எப்படி வெளியே வருது? இது வெறும் காதல் கதையா இல்ல அதுக்கும் மேலையா? இது வெறும் காதல் கதையே இல்ல. இத ஒரு காதல் சதின்னு மூலங்கள்ல குறிப்பிடுறாங்க. காதல் சதியா? ஆமா. அரண்மனையோட ரகசிய நடவடிகள், யாருக்கும் தெரியாம மறைக்கப்பட்ட கடிதங்கள், முக்கியமா கந்தராளவண்ணி கோயில் தொடர்பு, இது மூலமா அந்த மர்மம் வெளிப்படுதுன்னு நாவல் விவரிக்குது. கோயில் தொடர்பா? ஆமா. கோயில் கல்வெட்டுகள்ல கூட சில செய்திகள் மறைஞ்சிருக்கிறதா ஒரு அத்தியாயம் சொல்லுது. அப்போ இது ஒரு தனிப்பட்ட ரகசியமா ஆரம்பிச்சு மெதுவா ஒரு பெரிய அரசியல் சதியா உருவெடுக்குது. பகைவர் கைகளில் பிணையும் சதி, தாய்மாவட்ட அரசியல் சூழ்ச்சி போன்ற அத்தியாய தலைப்புகள் அதையே தான் குறிக்குது இல்லையா? கரெக்ட். இத நாம ஒரு பெரிய சித்திரத்தோடு பொருத்தி பார்க்கணும். ஒரு அரசியோட தனிப்பட்ட ரகசியம் அது எப்படி எதிரிகளால ஒரு அரசியல் கருவியா பயன்படுத்தப்படலாம்னு இது காட்டுது. கடலோர கோட்டைகளின் ரகசிய வழிகள், அப்புறம் அரண்மனை மண்டபத்திலேயே ஒரு கொலை முயற்சி, அதாவது இரத்த கள்ளன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மர்மம் சோழ தேசத்தோட பாதுகாப்பையே அச்சுறுத்துதுன்னு காட்டுது. இந்த நாவல வரலாற்று திகில்னு வகைப்படுத்தி இருக்காங்க. அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரித்திர நிகழ்வுகளோட இந்த திகில் கூறுகளை எப்படி இணைச்சிருக்காங்க? நாவலோட கட்டமைப்பே அதுக்கு சாட்சி. நிழல்களில் நடமாடும் மன்னிய உருவம்ங்கிற தலைப்பே ஆரம்பத்திலே ஒரு மர்மமான திகளை உருவாக்கிடுது. ஆமா, யார் அந்த உருவம்னு ஒரு கேள்வி வரும். அதேதான். அதுக்கப்புறம் நிழல் காதலனின் முதல் சந்திப்பு, அப்புறம் நிழல் காதலனின் உண்மை முகம்னு படிப்படியா அந்த மர்மத்தை அழுக்குறாங்க. அந்த மெதுவான வெளிப்பாடுதான் எந்த ஒரு த்ரில்லருக்கும் அடிப்படை. கரெக்ட். இதுல மழைக்காலத்தில் வெடிக்கும் கலேபரம்னு ஒரு அத்தியாயம் வருது. அந்த மழையும் இருத்தும் கூட பதற்றத்தை அதிகப்படுத்துற ஒரு உத்தியா இருக்கலாம் இல்லையா? மிகச்சரி. அந்த சூழல் சித்தரிப்பு வாசகர்களோட மனநிலைய கதையோட பதற்றத்தோட ஒன்று வைக்க உதவுது. அப்போ ஒரு பக்கம் ராஜராஜ சோழனோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே, இன்னொரு பக்கம் அரண்மனைக்குள்ள நடக்கிற இந்த ரகசியங்களையும் இருட்டறைகளையும் காட்டி ஒரு சமநிலையை உருவாக்குறாங்க. ஆமா, அதுதான் இந்த நாவலோட வகைய வரையறுக்குது. இது வெறும் வரலாற்று புனைகதை மட்டும் இல்ல. இதுல காதல், மர்மம் இருக்கு, திகில் இருக்கு, சோழர் காலத்தோட பிரம்மாண்டத்துக்கும் அதோட நிழல்ல மறைஞ்சிருக்கிற மனித பலவீனங்களுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை இது உருவாக்குதுன்னே சொல்லலாம். ஆஹா, இந்த மூலங்களை பார்க்கும்போது செம்பியன் மாதேவியின் நிழல் காதலன் நாவல் சரித்திரத்துல இருக்கிற ஒரு சின்ன குறிப்பை எடுத்துக்கிட்டு அதை சுத்தி ஒரு பிரம்மாண்டமான அரசியல் சதியையும் ஒரு திகில் கதையையும் பின்னே இருக்குன்னு நல்லா புரியுது. ஆமா, இது ஒரு தீர்க்கப்படாத வரலாற்று வினா அப்படின்னு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட முக்கியத்துவமே அதுதான்.
ஒரு வரலாற்று பாத்திரத்தோட அறியப்படாத பக்கங்களை ஆராயறது வாசகர்களா அந்த காலகட்டத்தோட இன்னும் நெருக்கமா உணர வைக்குது. கோயில்கள் எல்லாம் மௌன சாட்சிகளாகவும் கல்வெட்டுகள் மறைக்கப்பட்ட உண்மைகளின் பெட்டகமாகவும் சித்தரிக்கப்படுறது அது வரலாற்றின் மேல நாம வச்சிருக்கிற பார்வையை இன்னும் ஆழமாக்குது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம பாக்குற ஒவ்வொரு சிற்பத்துக்கு பின்னாலையும் ஒவ்வொரு கல்வெட்டு வரிக்கு பின்னாலையும் சொல்லப்படாத எத்தனை கதைகள் இருக்குமோன்ற எண்ணத்தை இது ஏற்படுத்துது. நிச்சயமா. அந்த மௌனத்தை கற்பனையால நிரப்பும் போதுதான் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் பிறக்குது. அப்போ இது வரலாற்று உண்மைகளை மறுக்கல. இல்ல மறுக்கல. மாறா அந்த உண்மைகளுக்கு இடையில் இருக்கிற சாத்தியக்கூறுகளை ஆராயுது. செம்பியன் மாதேவிக்கு அப்படி ஒரு ரகசியம் இருந்ததா இல்லையாங்கிறது 2வது கேள்வி. ஆனா அப்படி இருந்திருந்தா அந்த காலகட்டத்தின் அரசியல் எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு கற்பனை பயணம் தான் இந்த நாவல். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி. வரலாறுங்கிறது எழுதப்பட்ட உண்மைகளோட தொகுப்பு மட்டும்தானா, இல்ல எழுதப்படாம விடப்பட்ட அந்த இடைவெளிகள்ல இது மாதிரி கற்பனைக்கு நாம இடமளிக்கும் போதுதான் அதோட முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குதா?